துறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸ வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். சொல்லு, என்ன நல்லது கேக்குறாருல்ல, சொல்லுமா. அடி பாவி, சமாளிச்சு வைப்பேன்னு பார்த்தா போட்டு குடுக்கிறியடி. கேக்குறேன்ல, பதில் சொல்லு, என்ன உளர்ற? வேற ஒன்னும் இல்லப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. நான் முதல்ல ஒரு வேலைக்கு போனா தானே அடுத்தடுத்த வேலைகள் தானா நடக்கும், அதான் அம்மா சொல்றாங்க. இல்லம்மா? ஆமாங்க. சரி நர்மதா, தாராளமா நீ கிளம்பு. வந்த வேலையை வேண்டான்னு சொல்லாத. சரிப்பா. நீங்க சொன்னது சரின்னு போறா பாத்தீங்களா? அந்த வேலையில அவளுக்கு அவ்வளவு ஆசை. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நர்மதா வீட்டுல இல்லனா அருண் வந்து நம்மள பாத்துப்பான். அதானே பார்த்தேன். பொண்ணு அப்படி அனுப்பிட்டு பையன் அப்படி கூப்பிட்டுக்கலான்னு திட்டம் போடுறியா? கொஞ்ச நாள் அவன் வெளியிலேயே இருக்கட்டும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னால, அதை எடுத்துட்டு வர சொல்லு. மாத்திரை போடணும் இல்லைங்க, முதல்ல இதை சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் வாங்கிட்டு வா. வராத வேலைக்கு போறதா ரீல் விட்டோம், இப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேக்குறாரே, என்னடி பண்ண போற? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமாமா? நீ ஓவரா பேசி மாட்டிக்காத, அப்பாவை நான் பாத்துக்கிறேன். நீ போற காரியம் நல்லபடியா முடிஞ்சு இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்தாலே போதும். ஏய், இப்படியே சாப்பிடாம இருந்து உசுர விட போறியா? செத்தா செத்துட்டு போறேன், விடுங்க. இப்படி எல்லாம் வீம்பு பண்ணக்கூடாது, பாத்துக்க. இப்ப எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட சொல்றது ஒரு குத்தமா? அதான் வேண்டான்னு சொல்றேனே, விட்டு தொலைங்களே. இங்க பாரு, இந்த வீம்பெல்லாம் பிறந்த வீட்டுலதான் செல்லுபடி ஆகும். மாமியார் வீட்டுக்கு போனா கொமட்லயே குத்துவாங்க. என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கான்னு எங்களதான் குத்த சொல்லுவாங்க. என்னடி முறைக்கிற? எதை சொன்னாலும் எதிர்த்து பேசுறது, சண்டைக்கு வர்றது, எதுக்கு எடுத்தாலும் கோவம். என் புள்ள டாக்டருக்கு படிச்சவன், ஒரு வார்த்தை சொன்னா தட்ட மாட்டான். ஒரு வார்த்தை சொன்னா தட்ட மாட்டானா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு திருட்டு தரமா ஒருத்திய சொல்லாம இழுத்துட்டு ஓடி போனா? அந்த ஆள் பேச்சை எடுக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப எதுக்குடா சாமி ஆடுற? நான் பெத்த புள்ளைய பத்தி நான் பேசக்கூடாதா? பேசக்கூடாது. உன் புள்ள பெருமைகளாம் உன் மனசுக்குள்ளே பொத்தி வச்சுக்கோ. இந்த வீட்டுல பேசாத. இந்த வீட்டுல பேசாம வேற எங்கடா போய் பேசுறது? உன் புள்ள பண்ணிட்டு போன காரியத்துக்கு தினம் தினம் நாங்க தான் செத்து பிழைக்கிறோம். என்னடா பேசுற? இந்த வீட்டுல நடக்கிற எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம்ங்கறியா? ஆமா, அந்த ஆள் தான் காரணம். சும்மா கத்தாத. அவன் போய் 30 வருஷம் ஆச்சு, இன்னும் அவனை கரிச்சு கொட்டிட்டு இருக்க. 30 வருஷம் ஆகியும் இன்னும் அந்த அசிங்கம் மாறலையே. அந்த கேவலம் இன்னும் நம்ம வீட்டை விட்டு போகலையே. என் மாமனார் உசுரோட இருந்தா கூட அவர் பேர் நான் மன்னிச்சிருப்பாருடா. நீ அடுத்த தலைமுறை, இன்னுமா நீ அந்த வெறுப்ப மனசுல ஏத்திட்டு இருக்க? இத்தனைக்கும் அவன் முகத்தை நீ நேர்ல கூட பார்த்தது இல்ல, எதுக்கு எடுத்தாலும் அவனே காரணம் காட்டுற. ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளவு வலி இருக்கு பாட்டி, உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. ஏண்டா, ரைஸ் மில்ல வேலை பார்த்த ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு கூட்டிட்டு போயிட்டான், வேற என்னடா தப்பு பண்ணா? அதத்தான் நான் தப்புங்கிறேன். அந்த ஆளு யார வேணாலும் கூட்டிட்டு ஓடி போட்டோம். அதனால அசிங்கப்பட்டதுக்கு யாரு? நம்ம தாத்தா தானே. சொல்லு, தாத்தா தானே. ஊருக்குள்ள 40 வருஷமா ஓடாம இருந்த தேரை ரெடி பண்ணி மொத்த செலவையும் ஒத்தால ஏத்துக்கிட்டு தாத்தா தானே திருவிழாக்கு ஏற்பாடு பண்ணாரு. பரிவட்டம் கட்டுறப்போ திருவிழால என்ன சொன்னாங்க? உன் புள்ள ஓடி போன கதையை சொல்லி உனக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னாங்கல்ல. சொன்னாங்களா இல்லையா? மொத்த ஊர் முன்னாடியும் என் தாத்தா தலை குனிஞ்சு நின்னது இப்ப வரைக்கும் என் கண்ணுக்குள்ள நிக்குது பாட்டி.
அன்னைக்கு ராத்திரி பூரா தாத்தாக்கு எப்படி அழுதான்னு எனக்கு தான் தெரியும். இப்ப நினைச்சா கூட எனக்கு அழுகை ஆத்திரமமா வருது பாட்டி. தாத்தா எவ்வளவு பெரிய மனுஷன் இந்த ஊருக்குள்ள. ஆனா ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியுதா? அது உனக்கு பிரச்சனையா தெரியல, அது உனக்கு கவலையா இல்ல அப்படித்தானே? போற வர்ற இடத்துல எல்லாம் அந்த கழிவர் தான் தாத்தாவையும் நம்ம குடும்பத்தையும் எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு தெரியும்ல. இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு எதுவும் நடக்காத மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்காரு. அவரு புள்ளைய பத்தி எந்த இடத்துலயும் ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்காக அந்த ஆளை மன்னிச்சுட்டாருன்னா இல்ல. அந்த ஆள் மனசுல இருக்கிறதா வாய் விட்டு பேசிட்டா கஷ்டம் போயிடும். ஆனா வருஷ கணக்கா உள்ளுக்குள்ளே போட்டு புடுங்கிக்கிட்டு இருக்காருல, அது சாவை விட பெரிய தண்டனை. இவ்வளவு தூரம் என் தாத்தாவை கஷ்டப்படுத்துற அந்த ஆளை இப்ப இல்ல, எந்த ஜென்மத்திலையும் மன்னிக்க மாட்டேன். அந்த ஆளோட பேச்சு இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவ்வளவுதான். கோதண்ட அண்ணன் நம்பர் எடுத்துக்கிட்டியா? அப்பாவோட செல்போன் ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டேம்மா. அப்படி ஒரு பேர்ல எந்த நம்பரும் சேவ் பண்ணல. இப்ப என்னடி பண்றது? கோதண்ட ஹெல்ப் பண்ணாம அந்த ஊர்ல போய் என்ன பண்ணுவ? மா, கோதண்டோ நம்பர் கிடைக்காதது நமக்கு நல்லதுதான். அவர் நம்பர் கிடைச்சிருந்தா நாம அவர் கால் பண்ணி ஹெல்ப் கேட்டிருப்போம். அவர் முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன பண்றது? அதுவும் இல்லாம நான் புது மனுஷியா தான் அங்க போய் நிக்க போறேன். எல்லார மாதிரி கோதண்டமும் என்ன புதுசாவே பாக்கட்டும். நீ சொல்றது சரிதான். ஆனா மணிமங்கலத்துக்கு கரெக்டா போயிடுவியா? மணிமங்கலம் என்ன பெரிய சிட்டியா? மினி டவுன் தானேமா. மொத்த ஊரே 5-10 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அதெல்லாம் ஈஸியா நான் கண்டுபிடிச்சிருவேன். முடியலனாலும் நமக்கு தான் இன்டர்நெட் கடவுள் இருக்குல்ல, அவன் கை கொடுப்பாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நல்லா இருமா. எல்லாரையும் கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேர்த்துருவேன்ப்பா. என்னம்மா சொல்ற? அது ஒண்ணும் இல்லப்பா. இப்போ பிரிஞ்சு போறேன்னா கூடிய சீக்கிரம் நம்ம கூட வந்து சேர்ந்துருவேன்னு சொல்ல வந்தேன். 6 மாசம் தானேப்பா. அதுக்கப்புறம் நான் இங்க வந்துட போறேன்ல, அதைத்தான்ப்பா அப்படி சொன்னேன். உடம்ப பாத்துக்கோங்கப்பா. டைம்க்கு மாத்திரை போடுங்க, மறந்துடாதீங்க. அருண் வீட்டுக்கு வந்தா திட்டாதீங்க. நான் வரேன்ப்பா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. அங்க போயிட்டு ஃபோன் பண்ணு. ம்